ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அயான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சில்லி சிக்கன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் அயான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு போன்லெஸ் சிக்கன் 400 grams, மைதா 2 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள்ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ஒரு முட்டை. ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேஷன் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், அப்புறம் அதில் சோயா சாஸ் 1 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மைதா 2 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள்ஸ்பூன், இது எல்லாத்தோட ஒரு முட்டை சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் மேரினேட் பண்ண விடுங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்ல, வெளியவே வைங்க. அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு வானலியில் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொரிச்ச சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நறுக்கின பூண்டு 2 டீஸ்பூன், நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன், 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம், 1 குடமிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், சில்லி சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன், தண்ணி 2 டேபிள்ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 லெமன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருந்த பூண்டு அதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினோடனே ஏற்கனவே நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, டைஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே குடமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்குங்க. ரெண்டும் கொஞ்சம் ஓரளவு வதங்கினோடனே அதில் நம்ம இப்போது சில்லி சாஸ் சேர்த்துடலாம் 2 டேபிள்ஸ்பூன். அடுத்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம், அதுவும் 2 டேபிள்ஸ்பூன். அடுத்து அதில் சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஹாஃப் லெமன் ஜூஸையும் கலந்துடலாம். கலந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்ச சிக்கனை அதில் சேர்த்து நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலெல்லாம் அதில் கோட் ஆகணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நம்ம ஏற்கனவே கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை
ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கடாயிலேருந்து எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஜூஸி சில்லி சிக்கன் ரெடிங்க. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அயான்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.